நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் குடிக்கிறாங்க. ஸோ அவங்கள எப்படி திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சாமியார் சொல்லிக் கொடுக்குறாரு. இவர் ஒரு வித்தியாசமான மந்திரம் பெண்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறாராமா. அப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய டக்கால்ட்டியாக இருப்பாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். இந்த மாதிரி சாமியார்கள் தான் நிறைய பேர் வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன டக்கால்ட்டி வேலை பண்ணுறாருன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பாட்டிலில் இருக்க அந்த சரக்கை இவர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக மாற்ற போகிறாராமா. இதற்கான மந்திரங்கள் தான் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாராமா. இவர் தேடி போய் அடி பிரித்து மேய்ஞ்சிருக்கு. கடைசி வரைக்கும் அந்த லெஃப்ட் கையில் இருக்குது, அந்த கிளாஸை எடுக்கவே மாட்டான். லெஃப்ட் கையை மட்டும் நோட் பண்ணுங்கள். அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணது கூட வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ஆள் கையில் என்ன பாட்டில் பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ விட்டா கல்பா அடிப்பான் போல், அந்தளவுக்கு இருக்கார் கூட. வெயிட்டாக அது என்ன கையாக இருக்கும் போல். அடுத்த நித்யானந்தாவாக உருவாகிட்டு வந்துகிட்டு இருக்காருங்க பாருங்கள். ஆனால் அந்த லெஃப்ட் கையை மட்டும் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கைக்குள்ளே தான் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது அவரை. இப்போ பாருங்கள், மந்திரத்தை சொல்லாமல் கொடுக்குறாராம்மா. அது ரைட்டு கையை வச்சு பாருங்கள், ஒன்றும் ஆகாது. இப்போ அந்த லெஃப்ட் கையை அப்படியே நவர்த்தி உள்ளே ஏதோ உள்ளே போடுவார் பாருங்கள். நோட் பண்ணுங்கள். சமூக வலைத்தளங்களில் செம ட்ரெண்டிங்காக போய்ட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நவர்த்தி உள்ளதுக்கு போட்டாரா. இப்போ கொடுக்கும்போது கூட அந்த இது மாத்திரை தெரியும் பாருங்கள். அது ஒயிட்டாக மாத்திரை மந்திரம் போட்டார். நோட் பண்ணிக்கலாம். என் கண்ணுக்கு அந்த மாத்திரை தெரிஞ்சது, செகண்டில் கரைஞ்சது. இவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதால் அடிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. யாரும் ஏமாந்துட வேண்டாம், பெண்கள் யாரும் ஏமாந்துட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பிடிச்சிட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.